எம் ஃபாத்திமா நஸ்ரீன் ஆலை ஒழுங்குமுறை நிலையத்தின் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள் ஆடை அணியும் முறை. அல்லாஹ் கூறுகிறான், வகுல்லில் முஃமினாத்தி யகுலுன்னா மின் அப்சாரிஹின்னா வ யஹ்ஃபல்னா ஃபுரூஜஹுன்னா வலா யுப்தீன ஜீனத்தஹுன்னா இல்லா மா லஹர மின்ஹா வல் யத்ரிப்ன வ உம்ரிஹின்ன முஹதா அலா ஜுயூபிஹின்ன இல்லா மா லஹர மின்ஹா வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன. தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவற்றை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை அவர்களது மேல் சட்டையின் மேல் போட்டுக் கொள்ளட்டும். அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களை அடித்து நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அவருடைய திருமறை குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 31வது வசனத்துல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரு பிரிவினர் நரகவாசிகள் அடங்குவாங்களாம். அந்த இரு பிரிவினரையும் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. அதுல முதலாவது பிரிவினர் யாருன்னா, மக்களில் சிலர் பசுமாட்டின் வாளை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக் கொண்டு மக்களை அடித்து இம்சிப்பார்கள். இரண்டாவது பிரிவினர் யாருன்னா, மெல்லிய உடை அணிந்து தம் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆண்களின் கவனத்தை தம்மால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவர். அவர்களது தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகத்தின் இரு பக்கம் சாயக்கூடிய திமில்களை போல் இருக்கும். அவர்கள்லாம் சொர்க்கத்துல நுழையவே மாட்டாங்களாம். ஏன், சொர்க்கத்தோட வாடையை கூட நுகர மாட்டாங்களாம். சொர்க்கத்தின் நறுமணமோ இவ்வளவு பயண தொலைவில் இருந்தே வீசி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 4316. இந்த குர்ஆன் வசனம் ஹதீஸை கொண்டு பெண்கள் அந்நிய ஆண்கள் முன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு பெண் தன்னுடைய முகம், கை, கால் இதை தவிர வேறு எதையுமே நமக்கு வெளில காட்ட அனுமதி இல்லை. ஆனால் இன்று நம்மால் பல பெண்களையும் பார்க்க முடிகிறது. இறுக்கமான ஆடை அணிந்து கொண்டு பல வேலைப்பாடுகள் செய்த ஆடைகளையும் ஹிஜாபுகளையும் அணிந்து கொண்டு வெளியே செல்கின்றனர். அந்நிய ஆண்களை ஈர்க்கும் அளவிற்கு நறுமணம் பூசிக்கொண்டு செல்கின்றனர். இப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் சொர்க்கத்துல நுழைய முடியாது, சொர்க்கத்தோட வாடையை கூட நுகர முடியாதுன்னு பகிரங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த எச்சரிக்கையை நாம் நம்மளுடைய கவனத்தில் கொண்டு தாய்மார்களும் சகோதரி